உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் உங்களை இருகரம் குவித்து அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் இறுதி ஞாயிறு. இந்த ஞாயிறை திரு அவை கிறிஸ்தரசர் பெருவிழா ஞாயிறாக கொண்டாடுகிறது. திருவழிபாட்டு ஆண்டு இந்த ஞாயிறுடன் நிறைவுக்கு வருகிறது. மிகவும் பொருத்தமாக கிறிஸ்துவை அனைத்துலகின் அரசராக கொண்டாடுவது சிறப்புடையதாக இருக்கிறது. கிறிஸ்து எந்த நாட்டையும் பிடித்து அரசாளவில்லை. கிறிஸ்து எந்த படையையும் கொண்டு எந்த நாட்டோடும் போர் தொடுக்கவில்லை, வெற்றி கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்து உள்ளங்களில் அரசராக வீற்றிருக்கிறார். அவர் இடங்களை அல்ல, இதயங்களை பிடித்து அவர் அரசாட்சி செய்கிறார். அவர் அரசர், அனைத்துலகின் அரசர். இந்த மகத்தான கருத்தினை இன்றைக்கு இந்த பெருவிழா நமக்கு நினைப்பூட்டுகிறது. திரு அவை இந்த நாளிலே ஓராண்டு நீங்கள் வழிபாட்டிலே பயணித்தீர்கள், லூக்கா நற்செய்தியோடு பயணித்தீர்கள். என்ன பெற்றுக்கொண்டீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்மிடம் கேட்கிறது. நாம் கொடுக்கிற பதில், நாம் பெற்றுக்கொண்டது இயேசுவை அரசராக பெற்றுக்கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்டது இயேசு எப்படிப்பட்ட அரசர் என்பதை. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவருடைய வளர்ப்பிடத்திலே நாசரேத்திலே ஆண்டவரின் ஆவி என் மேலே, என்னை இதற்காக திருப்பொழில் செய்தார் என்று பயணத்தை தொடங்கினார். 9:28 தோற்ற மாற்ற நிகழ்விலே தன்னுடைய பணியின் இடையே மைய பகுதியிலே மலை மீது ஏறி ஒருபுறம் மோசேயும் ஒருபுறம் எலியாவையும் வைத்து கொண்டு அவளோடு உரையாடி எருசலேமுக்கு போய் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவை பெற்றுக்கொள்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக 9:51 தன்னுடைய எருசலேம் பயணத்தை தீவிரமாக ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது எருசலேம் வந்து அந்த உச்ச நிலையிலே கல்வாரியிலே சிலுவையிலே காட்சி தருகின்றார். இந்த லூக்காவுடைய பயணம், நம்முடைய இந்த ஒரு ஆண்டு வழிபாட்டு கொண்டாட்டங்கள், இதெல்லாமே நம்ம எல்லாம் கொண்டு குவிப்பது இந்த சிலுவையின் அடியிலே. ஏனென்றால் சிலுவையில் இயேசுவை அரசராக, சிலுவையில் சிம்மாசனம் கண்ட அரசராக லூக்கா இன்றைக்கு நம் முன்னால் நிறுத்துகின்றார். இந்த விவிலிய தரவுகள் தெரிந்து கொள்வதற்கோடு சேர்த்து, அதனோடு சேர்த்து வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் சிறப்பாக இருக்கும். உதாரணமாக இந்த திருவிழா, கிறிஸ்து அரசர் திருவிழா என்பது 1925ஆம் ஆண்டு 11ஆம் பத்திநாதரால் நிறுவப்பட்டது. அவர் நிறுவிய பொழுது அக்டோபர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அந்த கிறிஸ்து அரசர் திருவிழா என்று இயற்றப்பட்டது. அதன் பிறகு 1969ஆம் ஆண்டு வந்த புதிய சீரமைக்கப்பட்ட வழிபாட்டு முறையில் திருவழிபாட்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை இந்த அரசர் விழாவை வைத்தார்கள். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நிறைவேற்றிய பொழுது, அதாவது அதை பிரகடனம் செய்த பொழுது, அருமையான ஒரு திருத்தூது மடலை, குவாஸ் பிரீமாஸ் என்ற திருத்தூது மடலை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நம் இதயங்களை ஆட்சி செய்யும் அரசர். அதனாலதான் நம்ம பாருடைய இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இயேசுவை அரசராய் அமரட்டுமே. இது ஒரு கருத்து. இன்னொன்று, அந்த வத்திக்கான் நகரில் இருக்கின்ற அந்த பெரிய தூவி, ஒரு பெரிய தூவி இருக்கும். அது மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த பேதுரு சதுரங்கத்தில் இருக்கின்ற பெரிய தூவி, அதுல பொறிக்கப்பட்டிருக்கின்ற 2 கல்வெட்டுகள், அதனுடைய பீடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற 2 கல்வெட்டுகள் இன்றைய விழாவினுடைய சிறப்பு அம்சத்தை குறிப்பதாக இருக்கும். அதில் முதலாவதாக பொறிக்கப்பட்டிருக்கிறது, லத்தீன் மொழியில் சிறப்பான மொழியில் இருக்கும், கிறிஸ்துஸ் வீன்சித், கிறிஸ்துஸ் ரேக்நாத், கிறிஸ்துஸ் இம்பராத். இயேசு வெற்றி கொண்டார், இயேசு ஆட்சி செய்கிறார், இயேசு என்றென்றைக்கும் முழுமையாக நிறைவாக ஆட்சி செய்கிறார் என்று ஒரு கருத்து இருக்கும். இரண்டாவது, the lion of Judah has conquered, யூதாவின் சிங்கம் வெற்றி கொண்டு விட்டது. இந்த வரலாற்று அமைப்போடு இன்னைக்கு நம்ம நற்செய்தியை தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது, என் இயேசு அந்த சிம்மாசனத்தில், அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை, மாறாக சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த லூக்கா நற்செய்தியில் இங்கு கொடுக்கப்படுகின்ற அற்புதமான இந்த வரிகளை ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது 2 விதமான ஒரு அரசரை நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர் இந்த ராயல் கிங், இந்த உலகத்திற்கெல்லாம் அவரே அரசர், யாருமே அவர் சொல்லவில்லை, அழகாக அந்த சிலுவையிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மர்சிஃபுல் கிங்,
ஒரு இரக்கத்தின் ஒரு மன்னனாக இருக்கிறார். அங்கிருந்து ஒரு இரக்கத்தை கொடுக்கக்கூடிய மன்னனாக இருக்கிறார். பாருங்களேன், அந்த சிலுவையில் இருக்கும்போது நீ அரசனாக இருந்தால் உன்னையும் என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற அற்புதமான வார்த்தை பாருங்க. அந்த நல்ல கல்வனுக்கு, இதோ இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். இந்த உலகத்துக்கு மட்டும் நான் அரசன் இல்லடா, இந்த அழியாமல் மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த உலகத்திற்கும் நான் தான் அரசன், எனவே அந்த அரசில் நீ இருப்பாய் என்று சொல்வதன் வழியாக அந்த மன்னிப்பின் அரசராக, ஒரு இரக்கத்தின் அரசராக இருக்கிறார். இரண்டாவது, உறவை கொடுக்கிற ஒரு அரசராகவும் இருக்கிறார். தன் தாயை நமக்கெல்லாம் கொடுத்து ஏதோ இந்த உறவை கொடுக்கிற நான் மன்னன் என்பதை சொல்லுகின்ற போது அவர்தான் இந்த உலகின் அரசன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசன், ராஜா, மன்னன், இந்த வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தைகள், அதோடு கூட ஒரு பெரிய உணர்வுகள், இதெல்லாம் நமக்கு வருவது இயற்கை தான். ஆனால் இயேசுவை எப்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிலுவையில். இந்த சிலுவை ஒரு கைதியின் கழுமரம். இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரம் 22, 23 மரத்தில் தொங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற இது. அப்போது இந்த சாபமான இந்த சிலுவை மரணத்திலே இவர் மன்னராக எப்படி பார்ப்பது? இந்த சிலுவை பற்றி யோசிக்கும் பொழுது இன்றைக்கு இயேசுடைய சிலுவை மட்டும்தான் உலகத்தில் ஒரே ஒரு சிலுவை அல்ல, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பாரசீகர்கள் இந்த சிலுவை சாவை கைதிகளுக்கு மரண தண்டனையாக அவர்கள் தான் ஆரம்பித்தாங்க பாரசீகர்கள். ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அலெக்சாண்டருடைய மகா அலெக்சாண்டர் கிரேக்க மாமன்னன், அவனுடைய கடைசி கட்டம், வாழ்க்கையுடைய கடைசி கட்டம் 332ஆவது ஆண்டிலே அவன் ஒரே நாளிலே 2000 பேரை சிலுவையில் அறைந்து தண்டிக்கின்றான். அப்புறம் இயேசுவுக்கு முன்னாடி 71ஆம் ஆண்டிலே ரோமையருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த, நம்ப முடியாது, 6000 பேரை ஒரே ரோட்டில், இன்னைக்கு அந்த ரோமையில் இருக்கிற அந்த ஆல்பியன் வேன்னு சொல்லுவாங்க, அந்த பாதை நெடுக 2 பக்கமும் 6000 பேர் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. யோசித்து பாருங்க, அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஆனால் என் ஆண்டவர் இயேசுடைய சிலுவை மட்டுமே ஒரு அரசருடைய சிலுவையாக உயர்ந்து நிற்கிறது. இன்றைய காட்சிக்கு நாம் வரும்பொழுது லூக்காவுடைய காட்சி, அங்கே கல்வாரியிலே இயேசுடைய சிலுவை இருக்கிறது. அவர் கூட 2 பேர். 2 பேரும் யார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயும் மார்க்கும் அவரை கள்வர்கள், திருடர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் லூக்கா மட்டும் அந்த கிரேக்க வார்த்தை கக்கூர்காய் அப்படின்னு சொல்வார். கக்கூர்காய் என்றால் கொள்ளையர்கள், கிரிமினல்ஸ். அது பெரிய ஒரு மாபெரும் வன்முறை செயலில் ஈடுபட்டவர்கள், அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய குற்றவாளி. இப்போ இவர்களே இயேசுவின் வலதும் இடதும் நிறுத்துகிறார். ஏற்கனவே நாம் பார்க்கிறோம், மார்க்கு 10:35-45 செபதேயின் தாய் விரும்பினாங்க, யோவானும் அவருடைய சகோதரர் யாக்கோப்பும் விரும்பினார்கள் வலதும் இடதும் இருந்து நிற்க வேண்டும் என்று. ஆனால் அவர்களெல்லாம் நிற்கவில்லை, இப்படிப்பட்ட மோசமான செயல் செய்தவர்கள். ஏனென்றால் லூக்காவின் நற்செய்தி முழுவதும் இயேசுடைய உள்ளம் முழுவதும் இருந்தது, இவர்களைத்தான் நான் தேடி வந்தேன். சக்கேவை பார்த்தோம், இப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார். பாவிகள் என்று உலகம் முத்திரை குத்தவர்கள் தான் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த கல்வாரி மலையிலே அவருடைய அரசு அவையினுடைய வலதும் இடதுமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அரசனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த அரசன் முன்னாடி வீற்றிருக்கின்ற குழுவினரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பலதரப்பட ஒன்று அந்த 3 குழுவினர். ஒன்று மக்கள். 35ஆம் வசனம் இன்னைக்கு தொடங்கும் பொழுது இவற்றை பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். அதாவது இதை வைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேசவில்லை, ஏன் இயேசுவின் அருகில் கூட அவர்கள் வரவில்லை, பார்த்து நின்று கொண்டிருந்தவர்கள். 2வது குழுவினர் பலதரப்பட்ட மக்கள். ஒன்று ஆட்சியாளர்கள். 35ஆம் வசனத்துல பிறரை விடுவித்தான், முடிந்த அளவினை விடுவித்துக் கொள்ளட்டும். அடுத்தது படை வீரர்கள், உன்னையே நீ காப்பாற்றிக்கொள், நீ யூதர்களின் அரசனாலும் உன்னையே காப்பாற்றிக்கொள். அடுத்தது 3வது குழுவினர் குற்றவாளிகள். அதுல சிறப்பான விதத்தில் அந்த நல்ல கிழவன். ஆக அதெல்லாம் பார்த்து கொண்டு ஆண்டவர் சிம்மாசனத்தில் இருக்கின்றார். அப்ப அரசர்னால ஏதாவது கொடைகள் வழங்க வேண்டும் இல்லையா? அந்த 2 கொடைகளை லூக்கா நற்செய்தியாளர் வழியாக ஆட்சி செய்கின்ற அரசர் வழங்குவதாக பார்க்கிறோம். ஆனா இந்த வசனம் கொடுக்கப்படல. 34ஆம் வசனம், இந்த மன்னிக்கின்ற வசனம், தந்தையே இவர்கள் இன்னதன் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆக மன்னிப்பு என்ற கொடையை கொடுக்கின்றார். 2வது நல்ல கல்வனுக்கு விண்ணகம் என்ற பரிசினை கொடுக்கின்றார். எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும், எத்தனையோ ஆட்சியாளர்கள் அரசர்கள் இருந்தாலும், இவர் ஒரு நாட்டையும் பிடிக்கல, எந்த படை வீரர்களும் இல்லை. பயங்கரமா இப்ப வாளோடும் தடியோடும் அவர் போய் சொல்லியிருந்தா பலாயிரக்கணக்கான வானதூர்களை ஆண்டவர் அனுப்பியிருப்பார், தந்தையாய கடவுள் அனுப்பியிருப்பார். அது எதுவுமே செய்யல. ஆனால் தனி ஆளாக
சிம்மாசனத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த அவர் அரசர் என்று சொல்லும் பொழுதே அந்த உணர்ச்சி என் அரசு, இதயத்தின் கதவுகள் திறக்கட்டும், இயேசுவே என் அரசராய் வரட்டும் வார்த்தை கிடையாது. நான் ஆண்டவரோடு இருக்கின்ற என்னுடைய அனுபவம். ஆண்டவரை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் யார் மீட்பு பெறுகிறார் என்பது மிக முக்கியம். எதனால் அவர் மீட்பு பெறுகிறார் என்பது மிக முக்கியம். 2 கள்வர்கள் தொங்கினார்கள், ஒருத்தன் தான் பரலோகம் போனான், ஒருத்தன் போகல. இவனை ஏன் நல்ல கள்ளன் என்று நாம் சொல்லுகின்றோம்? ஏன் அவன் அந்த மீட்பை பெற்றுக்கொண்டான் என்பது லூக்காவில் ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த கள்வன் இயேசுவை பழித்துரைப்பான். யோ, எங்களை போல நீயும் இவ்வளவு மோசமாக தான் இருந்திருக்க, உன்னையும் கொண்டாந்து போட்டுட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இவன் அவனுக்கு பதில் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்கள். மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீதிமொழிகள் இப்படிதான் தொடங்கும். இறையச்சமே வாழ்வின் தொடக்கம். கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? தெய்வ பயம் உள்ளத்துல இந்த கள்வனுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குது. அவன் கள்ளனா இருந்தாலும் நெஞ்சு குறுகுறுக்குது, நெஞ்சு அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆகவே அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? ரொம்ப அழகான இந்த வார்த்தை. இந்த இறையச்சம் இவருக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அவர் மனம் திரும்புகிறார். அந்த இறையச்சம் இறையாட்சியில் ஒரு வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய அரசுரிமையில் அவர் இடம் பெறுகிறார். இயேசுடைய இறுதி வார்த்தைகள் என்று 7 வார்த்தைகள் நாம் சொல்லுவோம். அதில் ஒரு வார்த்தை மட்டும் மத்தேயும் மார்க்கும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் லூக்கா 3 வார்த்தைகளையும் யோவான் 3 வார்த்தைகளையும் அங்கே இயேசு சிலுவையில் பயன்படுத்தியதாக சொல்கிறார். இப்படி தான். அப்போ லூக்காவுக்கு 3, யோவானுக்கு 3, மத்தேயு மார்க்கு இணையாக 1 என்று. ஆனால் லூக்காவுடைய முதல் வார்த்தை தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்னிப்பு வேண்டிய முதல் வார்த்தை. அடுத்த இரக்கத்தினுடைய செயலாக இந்த வார்த்தை அமைகிறது. 39 முதல் 43 வரை படிக்கின்றோம். இந்த நல்ல கள்ளனுடைய இயேசு அனுபவம், சிலுவை அனுபவம் அல்லது மீட்பு அனுபவம் அல்லது அரசருடைய அந்த அரசியலே இவன் பங்கேற்கின்ற அந்த அனுபவம் பார்க்கும் பொழுது இது லூக்காவுக்கு மட்டும் உரியது. மற்றவர்கள் இயேசுவின் சிலுவை நிகழ்வை இதை குறிப்பிடவில்லை. ஏற்கனவே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்ற அந்த ஊதாரி மகனுடைய அந்த உவமை, அது உவமையாக இருந்தது, இங்கு நிஜமாவதை பார்க்கின்றோம். அது வெறும் கதை போல இருந்தது, ஆனால் அது நடக்குமா? நடக்கும் என்பது இங்கே அந்த ஊதாரி மகன் உவமையுடைய நிஜமாக்குதலை நாம் இங்கே இந்த நிகழ்விலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக லூக்காவுடைய 2வது புத்தகமாக இருக்கின்ற திருத்தூதர் பணிகளிலே லூக்கா துவக்கத்திலிருந்தே சொல்வார். உதாரணமாக 3:16, 4:7 போன்ற இடங்கள்லாம் சொல்லுவார். இந்த பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நாம் ரட்சிக்கப்பட, மீட்கப்பட, தப்பித்துக்கொள்ள, காப்பாற்றப்பட கொடுக்கப்படவில்லை. இயேசு என்ற பெயர். இந்த கள்வன், நீங்கள் சொன்ன அந்த நல்ல கள்வன் இயேசுவை எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறான். விவிலியத்தில் இயேசுவை பெயர் சொல்லி சொன்னது, இயேசுவே தாவீதின் மகனே அப்படின்னு பார்வையற்ற பர்த்திமேயு பேசுவார். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது இயேசுவே, அந்த இயேசுவின் பெயரை உச்சரிக்கும் பொழுது, அந்த அரசருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது நாம் மீட்பு பெறுவோம் என்பது தெளிவாவதை பார்க்கின்றோம். இந்த கள்வனுடைய இறப்பு பிற்காலத்தினுடைய மறை சாட்சியர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது. ஒருவர் சாகும் பொழுது எப்படி சாக வேண்டும் என்றால் இயேசுவின் மீது தன் அன்பை வெளிப்படுத்திவிட்டு, நல்ல உதாரணம் ஸ்தேபானுடைய மரணம். அவரும் இப்படித்தான் இயேசு மீது தன்னுடைய உயிர் பிரிகின்ற வேளையிலே தன்னுடைய அன்பை, தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திவிட்டு இறப்பார். ஒவ்வொரு மறைசாட்சியும் எப்படி சாக வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாகவும் இதை நாம் பார்க்கணும் இயேசுவிடம். அப்போ இயேசு அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். அந்த பேரின்ப வீடு மோட்சத்தில் இருப்பேன்னு சொல்லலை, என்னுடைய அரசியல் இருப்பேன்னு சொல்லலை. இந்த பேரின்ப வீடு, அதான் பேரடைஸ் என்று சொல்லுகிறோம். இந்த பேரடைஸ், பேரின்ப வீடு என்று சொல்வதற்கு அர்த்தம், பேரடைஸுக்கு ஒரு பூங்கா, ஒரு பார்க், ஒரு தோட்டம் என்ற ஒரு பொருள் உண்டு. இதைத்தான் பவுலடியாரும் பயன்படுத்துவார் பார்க்கின்றோம். இன்றைக்கு, லூக்காவுக்கு பிடித்தமான வார்த்தை இன்றைக்கு, அடிக்கடி நாம் சொல்லியிருக்கோம். சக்கிய நிகழ்ச்சியில் 2 முறை அந்த இன்றைக்குன்னு பயன்படுத்துவார். அந்த இயேசுடைய பிறப்பை அறிவித்த பொழுது இடையர்களுக்கு இன்று உங்களுக்கு மீட்பர் பிறந்திருப்பார். நாசரேத்தில் அந்த தன்னுடைய
பண்ணி அறிக்கை செய்யும்போது இந்த இறைவாக்கு இன்று இங்கு நிறைவேறியது என்று அந்த இன்று அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மீட்பு இன்று இயேசுவில் நிறைவேறுகிறது என்பதை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அந்த நல்ல கள்வனுடைய நிகழ்வை ஃபுல்டன் ஜெஷின் தன்னுடைய புத்தகம் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த நல்ல கள்வன் ஒரே ஒரு முறைதான் கேட்டான், அவன் கேட்டவுடனே அவனுக்கு கேட்டது கிடைக்கப்பெற்றது. ஒரே ஒரு முறைதான் தட்டினான், தட்டியவுடன் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஒரே ஒரு முறைதான் தேடினான், தேடியவுடன் அவன் தேடியது கிடைக்கப்பெற்றது. அதை சொல்லிவிட்டு அருமையாக அந்த 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 வசனங்களை அவர் சொல்லிக்கொண்டே சொல்லுவார். அதன் பிறகு இங்கேயோ இன்னொரு புத்தகத்தில், ஆன்மீக புத்தகத்தில் படித்தப்ப அந்த ஆசிரியர் இவ்வாறு சொல்லுவார், நான் அந்த நல்ல கள்வனை பார்த்து பொறாமைப்படுகிறேன். பேரின்ப வீட்டை திருடியதால் அல்ல, மாறாக இயேசுவின் அருகில் அவனும் சிலுவையில் அறையப்பட்டதால் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான வார்த்தையை சொல்லுவார். ஆக அந்த நல்ல கள்வனை பார்க்கும்போது நமக்கே ஒருவேளை அந்த சூழ்நிலை நான் இருந்திருந்தேனா, எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாரா, இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அதாவது அரசர் அமர்ந்துகிட்டு கொடுக்குற பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதை விட பெரிய என்ன ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு, பேரின்ப வீட்டை தவிர எனக்கு பெரிய என்ன ஆசீர்வாதம் இன்றே. அதனால ஒவ்வொரு திருப்பலியும் அந்த வார்த்தையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட வரப்ப ஆண்டவர் என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லும் பொழுது, இயேசுவே என்று விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுலகோர் அனைவரும் அறிக்கையிட எல்லா நாவுமே அறிக்கையிடும். அப்படி அறிக்கையிடும் பொழுதுதான் நிச்சயமாக இயேசுவின் பெயருக்கு மீட்பு உண்டு, இயேசு என்ற பெயருக்கு வெற்றி உண்டு. ஏனெனில் இயேசு என்றவர் வெற்றியின் அரசு, மன்னிப்பின் அரசு, இரக்கத்தின் அரசு. அதை இந்த நல்ல கள்வன் புரிந்து கொண்டார். இந்த திருவிழாவில் வெறும் அரசரை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை, அந்த அரசரின் மக்கள்லாம் யார் யார் என்பதையும் அழகாக குறிப்பிடுகிறார். ஒன்று, அந்த நல்ல கல்வி இறையச்சம், கடவுள் மீது யாரெல்லாம் அச்சம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த அரசிலே நாம் இருக்க முடியும். ரெண்டாவது, தன்னை ஏற்றுக்கொள்ளுதல். அவன் சொல்கிறான், உனக்கு அச்சமே இல்லையா, நாம் தண்டிக்கப்படுவது முறைதான், ஏன்னா நம்ம தவறு செய்திருக்கிறோம், ஆனால் அவர் ஒரு பாவம் செய்வதில்லை என்று சொல்லி தன்னை ஏற்றுக்கொண்டு கடவுளை பற்றி கொண்டார். இன்றைக்கு கிறிஸ்துவ அரசர் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாமும் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுக்கு அஞ்ச வேண்டும், நம்மை தாழ்த்தி நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் அந்த அரசரின் மக்களாக நாம் வாழ முடியும். அந்த ஜூட் சொன்ன ஒரு வார்த்தை அந்த பொறாமையாக இருந்துச்சு. அதாவது அவன் கள்வன் விண்ணகத்தை திருடி கொண்டது மட்டுமல்ல, இயேசுவின் அருகில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு படி அதிகமாக யோசிக்கும் பொழுது, இயேசு தனியாக விண்ணகம் செல்லவில்லை. இந்த அரசர் தன்னுடைய அரியணைக்கு, தன்னுடைய விண்ணக அரண்மனைக்கு தனியாக செல்லவில்லை, ஒரு பாவியை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார் என்று யோசிக்கும்போது, அது ஒரு மனம் திரும்பிய பாவியை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார் என்பது நம்ம எல்லோருக்கும் மிக ஆறுதல் கொடுக்கிறது. அப்போ நமக்கும் அங்கே இடம் இருக்குது, நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவருடைய அரசிலே அவரோடு விண்ணகத்தின் அரசியலை நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்னோடு, இது வந்து பவுலுக்கு மிக பிடிச்சமான வார்த்தை. இந்த உலகில் இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவு வந்து கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுவார், இன் கிரைஸ்ட் என்று சொல்லுவார். மறு உலகில் இயேசுவோடு இருப்பதை அவரோடு, வித் கிரைஸ்ட் என்று சொல்லுவார். எனவே இந்த உலகில் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் மறு உலகிலே கிறிஸ்துவோடு இருப்பார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு இந்த திருவிழா நமக்கு கொடுக்கிறது. இறுதியாக அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த கல்வாரி காட்சியை நம்ம பார்க்குறோம். 3 சிலுவை இருக்குது. அந்த ரோமையருடைய முறைப்படி சிலுவையில் அறையும் பொழுது அந்த குற்றவாளியின் கழுத்திலோ அல்லது அந்த மரப்பட்டையிலோ அவர் என்ன குற்றம் செய்தார் என்று குறிப்பிடுவார்கள். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இவனா சொல்ல, நாமளும் இந்த குற்றம் செஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் குறிப்பிட்டீங்க அதை. அப்போ இவங்க 2 பேர் என்ன குற்றம் செய்தாங்க, அதை பற்றி அறிக்கை செய்யவில்லை. குற்றங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன, மன்னிக்கப்பட்டு விட்டன, மறைக்கப்பட்டு விட்டன. ஏனென்றால் இயேசுவோடு இருக்கிற சிலுவை இது. அதான் அழகாக பார்க்குறோம். இந்த கிறிஸ்து அரசர் நம்முடைய பாவங்களை எல்லாம், பாவ நோட்டெல்லாம், பாவ குறிப்புகளை எல்லாம் அழித்து விட்டார். பவுலடி அழகாக அதையும் சொல்லுவார், இயேசு இதெல்லாம் அழிச்சிட்டார். ஆனால் அவர் மட்டும் என்ன செய்கிறார், INRI, நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். அப்போ அவருடைய அரசு தன்மை வெளிப்படுவது எங்கே என்றால், இந்த பயணத்தின் இறுதியிலே சிலுவையிலே உயர்ந்து இந்த பாவிகளை அணைத்து கொண்டு அவர்களை விண்ணகத்திற்கு இழுத்து செல்கிற அந்த அரசரை தான். அப்போ நம்மை போன்ற பாவிகளுக்கு, இந்த உலகத்தில் அவரை தேடுபவர்களுக்கு அவர் அரசராக இருக்கிறார் என்ற அறிக்கை அங்கே நம் கண்முன்னால் இருப்பதை பார்க்கிறோம். இயேசு தாவீதின் அரியணை வழிமரபில் வருகிற ஒரு அரசர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காகவே இன்றைய முதல் வாசகம் தாவீது அரசராக அருள்பொழிவு பெற்றதனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 12 குலத்தவருக்கும் பேரரசராக அவர் ஏற்படுத்தப்பட்டதை இன்றைக்கு வாசகம் கோடிட்டு காட்டுகிறது. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் தாவீது யூதா இஸ்ராயேல் அரசனாக மாறுது அந்த பகுதி.
ஆனால் தாவீது ஏற்கனவே யூதாவின் அரசராக, யூதாவிலிருந்து வந்த மக்கள் தங்கள் குலத்திற்கு அரசராக தாவீதை திருப்புழிவு செய்தனர் என்பதை 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இன்று இஸ்ராயேல் மக்கள், வடபகுதியில் இருந்த மக்கள் தாவீதை மன்னராக சொல்லி அவரை கேட்டலும் அவரை அரசராக ஏற்படுத்துதலும். இது இஸ்ராயேலின் ஒற்றுமை வெளிப்படுகிறது. இந்த வட குலங்கள் தென் குலங்களை பிரித்திருந்த எருசலேம் கனானியர் வசம் இருந்தது. தாவீது அதை கைப்பற்றி அதை தலைநகராக்குகிறார். கடவுள் தம் மக்கள் நடுவே உடனிருந்ததை வெளிப்படுத்தும் மையமாக அந்த எருசலேமை மாற்றுகிறார். ஆக இந்த அரசவை என்பது அப்படி நிலையான ஆட்சியாக மாறுகின்றது. அந்த நிலையான அரசாட்சியிலிருந்துதான் மெசியா பிறப்பார் என்பதன் மையமாக என்பதை முன்னிறுத்தும் வண்ணமாக இன்றைய முதல் வாசகம் அமைகிறது. லூக்கா அதை தொடர்ச்சியாக இயேசுடைய பிறப்பை சொல்லும் பொழுது கூட மரியாளுடைய ஊர் நாசரேத்தாக இருந்தாலும் இயேசுடைய பிறப்பு நிகழ்வுக்காக யோசேப்பையும் அவரையும் பெத்லகேமுக்கு கொண்டு வந்து 2:5 சொல்லுவார், கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து புறப்பட்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு வந்து, அந்த தாவீதின் ஊரில் தான் இயேசு பிறக்கிறார். ஏனென்றால் இயேசு தாவீதின் வம்சாவழி அரசர், மரபு அரசர் என்று. சவுல் அரசர் அவர் வீழ்ச்சியுற்றது, கடவுளால் ஒதுக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. எல்லா மனித அரசர்களும் ஒரு தோல்விதான். இந்த உலகின் அரசர்கள் மக்களுக்கு அரசாட்சி கொடுக்க முடியாது என்ற இறுதி நிலை, நிறைவு நிலை அரசருக்காக, இயேசுவுக்காக இந்த உலகம் காத்திருப்பதை அந்த முதல் கோணலை நமக்கு காட்டுகிறது. முதல் அரசர் நீக்கிட்டாங்க. அடுத்தது தாவீது அபிஷேகம் செய்யப்படுகிறார். அப்போ தாவீது அபிஷேகம் செய்யப்பட்ட பிற்பாடு தன்னுடைய சொந்த 2 குலங்கள், தெற்கில் இருந்த யூதா பெஞ்சமின் குலத்தினுடைய அரசராக ஹெப்ரோன் என்ற இடத்திலே, நாம் 5ஆம் அதிகாரம் நம்முடைய வாசகத்துக்கு அடுத்த வசனத்தில் படிக்கிறோம். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்கள் ஆட்சி செய்கிறார். அப்போ எபிரோன் என்ற தற்காலிகமான தலைநகரில் இருந்து அவர் தெற்கு பகுதியை மட்டும் ஆட்சி செய்கிறார். இன்றைய வாசகம் தான் தொடர்ந்து வருகிறது. அங்கே வடக்கு பகுதியில் இருந்த மீதமுள்ள 10 குலத்து மக்கள் வந்து, நீங்கள் எங்களுக்கும் அரசராகுங்கள் சொல்லி, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள், எனவே நீங்களே எங்களை ஆட்சி செய்யுங்கள் என்று ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள். அப்போ பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ராயேல், யூதா 2ஐயும் சேர்த்து 12 குலங்களுடைய அரசராக 33 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அப்போ இயேசுக்கு 33 ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, தாவீது தன்னுடைய அதிகாரப்பூர்வமான மையமாகிய, இன்றைய திருப்பாடல் கூட அதான் சொல்லும், 122வது திருப்பாடல் எருசலேம் என்ற பெருமையை பற்றி பேசும். அந்த எருசலேமில் இருந்து வடக்குக்கும் தெற்குக்கும் 12 கோத்திரங்களுக்கும் முழுமையான அரசராக ஆட்சி செய்தது 33 ஆண்டுகள். இதுதான் நம்ம இயேசுடைய அரசாட்சி இந்த தாவீதுடைய ஆட்சியோடும் எவ்வளவு தொடர்புடையது என்பதை நம்முடைய பாரம்பரியத்திலும் இதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தான் இயேசு இந்த தாவீதின் வம்சத்திலே வந்தவர், எதிர்பார்க்கப்பட்ட அரசர். தாவீதின் வம்சத்தில் வந்த எல்லா அரசர்களும் தோற்று போகிறார்கள், விழுந்து போகிறார்கள், அழிந்து போகிறார்கள், மக்களுக்கு சரியான ஆட்சி கொடுக்கவில்லை. ஆனால் நிறைவான முழுமையான ஆட்சி கொடுக்கக்கூடிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த தாவீதில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தாவீது அரசருக்கும் இயேசுக்கும் ஃபாதர் சொல்லும்போது நிறைய தொடர்பு உண்டு. நம்ம இந்த தொடர்ந்து பார்க்க 2 சாமுவேல் 5 இன்றைக்கு அந்த வசனம் கொடுக்க 4 பார்த்தீங்கன்னா 30 வயதில் தாவீது வந்து அரசராக மாறுறார். ஆண்டவர் இயேசு 30 வயதில் தன்னுடைய பணி வாழ்வு, 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்துகிறார். அதில் 7 ஆண்டுகள் எபிரோன், மீதி இருக்கக்கூடிய 33 ஆண்டுகள் வந்து எருசலேம். அப்படின்னா ஆண்டவர் இந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த எல்லாமே இந்த முழுமை, 7 என்பது முழுமை, தாவீது ஆண்ட அந்த 40 ஆண்டுகள் அப்படின்றது முழுமை. ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் அந்த பாலைவனத்தில் இருந்தார். எனவே அரசர் தாவீதுக்கும் இன்று நாம் விழா கொண்டாடும் அரசர் இயேசுவுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார் என்ற ஒரு வசனம் இருக்கும். அதே நேரத்தில் 16ஆம் வசனத்துல யூத மக்கள் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர். ஆக யூத மக்களை, அந்த மக்களை தாவீது வழி நடத்தியதை இவர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அதன் கடுத்த வார்த்தை அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, நீரே எங்கள் மக்கள் இஸ்ராயேலின் ஆயனாக இருப்பார். இந்த வார்த்தை தாவீது நிச்சயமா மறுக்க முடியாது, ஏன்னா அவர் ஆயனாக இருந்தவர். அந்த வார்த்தை தெரியும். அதன் பிறகு நீரே தலைமை தாங்குவார். இந்த எல்லா பண்புகளும் நம்ம ஆண்டவர் இயேசுவில் நிறைவடைவதையும் முழுமையடைவதையும் நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் ஆயர். அதே நேரத்தில் எனக்காக தலைமை தாங்குகின்றவர். அதுதான் இன்னைக்கு 2ஆம் வாசத்திலையும் பாட போறோம், தலைமை தாங்குவோர் என்ற ஒரு வசனம் வரும். ஆக என்னுடைய இதயத்தை ஆட்சி செய்கின்ற
இந்த வார்த்தைகள் இயேசு அரசரில் நிறைவடைவதை முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. படைப்புக்கும் மீட்புக்கும் தலைவராக கிறிஸ்துவை இன்றைய 2ஆம் வாசகம் காட்டுகிறது. கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலே கிறிஸ்துவின் மேன்மை பற்றி சொல்லுகிற தொடக்க கால திரு அவையில் வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடலை பவுலடியார் கிறிஸ்துவனுடைய தனி மேன்மையை சுட்டி காட்டுவதற்காக இங்கே எடுத்து கையாளுகிறார். இந்த நாளுக்கு மிகவும் பொருத்தமாக இயேசு உலகத்தில் படைப்பு அனைத்திற்கும், உலகம் அனைத்திற்கும், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் தலைவர், அரசர் என்பதை இந்த வாசகம் அழகுபட கோடிட்டு காட்டுது. கொலோசியர் இருபெரும் செயல்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஒன்று, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இறைமகனின் ஆட்சியில் இடம்பெற்று ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற தகுதி பெற்றதற்காக நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, இறைமகனால் பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்றதற்காக நன்றி சொல்ல வேண்டும். முன்னுரையாக வைத்துவிட்டு அந்த அருமையான ஒரு பாடலை எழுதுகின்றார். கற்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்புகள் அனைத்தின் தலைப்பேறு, எல்லாம் அந்த விவிலிய மேற்கோள்களோடு பழைய ஏற்பாட்டு பின்னணியோடு கொடுப்பது, அந்த இயேசு அரசலில் நிறைவுறுவது, தொடர்ந்து நிறைவேறி கொண்டிருப்பதை கொலோசையர் திரும்பவும் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகின்றது. அவர்தான் அனைத்தையும் படைத்தார், அவரே அனைத்திற்கும் முந்தியவர், அவர் எல்லாரோடும் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு அரசர், இந்த படைப்புக்கெல்லாம் அவர்தான் அரசர் என்பதை அழகாக இந்த பாடலிலே பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த பாடலுடைய உச்சம் 20வது வசனத்திலே நாம் இன்று மையப்படுத்துகின்ற இந்த சிலுவையின் சிம்மாசனம் சொல்லு, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ விண்ணும் மண்ணும் எல்லாமே இன்று மீட்பு பெற்றிருப்பது இந்த சிலுவை நாயகன், சிலுவை அரசன் இயேசுவில்தான். எனவே இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அனைத்துலகிற்கும் முக்காலத்திற்கும் அரசராக கடவுள் முன்னால் இருக்கின்றார். அவர் வழியாகத்தான் உலகம் கடவுளிடம் போய் சேர முடியும். ஆனால் தான் நம்முடைய எல்லா ஜெபங்களும் இயேசு கிறிஸ்து வழியாக என்று நாம் ஏறெடுக்கின்றோம். நாம் கடவுளை அணுகி செல்ல முடியும் என்றால் இந்த வழிபாட்டு ஆண்டின் நிறைவிலே இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் உறுதியாக சொல்ல முடியும், நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த பாவமும், என்னுடைய பலவீனமும் கடவுளிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஏனென்றால் எனக்கும் கடவுளுக்கும் மத்தியில் சிலுவையிலே சிம்மாசனம் கண்ட இயேசு அரசராக இருக்கிறார். இன்றைக்கு என்பது நாளைக்கு வாராது. இன்றைக்குத்தான். நாம் இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இதயத்தின் கதவுகளை திறந்து வைப்போம். இயேசுவை நம்முடைய இதய கோவிலில் அரசராக கொலு வைப்போம். அந்த இயேசுவினுடைய இறையாட்சி பண்புகளை நாமும் வாழ்வாக்கி சான்று பகர்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.